ஏமாத்து வேலைக்கு இங்க இடமே கிடையாது. ஏமாத்துவோன்னு சொன்னோமா ஃபர்ஸ்ட்? வாய் திமிருதான் உனக்குலாம், வாய் திமிருதான். நாங்க அப்படிதான் கலாய்ப்போம், மண்டையிலே போடுவோம். அவனை தப்பா பேசாதீங்க ஆரம்பிச்சு. டேய் நீ நம்ம டீம்டா, அந்த பயம் இருக்கட்டும். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜாங்குக். இன்னைக்கு வின் பண்ணா கேஷ் பிரைஸா எப்படி? எதுவா இருந்தா எனக்கு பாதி கொடுத்துரு. நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஆரம்பிக்காதீங்கடா, பேசாம இருங்கடா. இல்ல நான் உனக்கு நிறைய கொடுத்துருக்கேன், அதனால தான் கேக்குறேன். டாலரா இன்னைக்கு நம்ம சாவனால வந்து உட்கார்ந்திருக்கோம். என்ன பண்ண போறோம் பார்க்கலாமா? இன்னைக்கு சாவனாக்கு வந்திருக்கிறதுனால பிடிஎஸ் நிறைய கொரியன் கேம்ஸ் விளையாட போறாங்க. முதல்ல நம்ம டீம் பிரிக்கணும். யாரா எந்த டீம்ல வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நான் நல்ல ஒரு ஜெயிக்கிற டீம்ல வரணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் நான் தோத்தாலும் என் டீம் எல்லாம் நான் ஜெயிச்சிருவேன். நான் ஜிமின், ஜின்னு, பி டீம். நீங்க மட்டும் பேர் ஒரு டீமா? அப்ப நீங்க 4 பேருமா? ஆமா ஆமா, நான் ஆரம், ஜோப், வி. நம்ம டீம் ஜெயிச்சிரும்டா. ஆனா நம்ம டீம்ல ஆரமும் ஜோப் இருக்கானுங்க. நாசமா போ. நாங்க ஜெயிச்சு கொடுப்போம்டா. என்ன பண்றீங்க? ஜின்னுடா ஏமாத்து வேலை பாப்பான். ஏமாத்து வேலைக்கு இங்க இடமே கிடையாது. ஏமாத்துவோன்னு சொன்னோமா ஃபர்ஸ்ட்? எங்க டீம் பேரை நாங்க ஏன்னே வச்சுக்கிறோம். எங்க டீம் பேரு கிம் சச்சின். அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். நாங்க ஏ டீம். நாங்க பி டீம், கிம் சச்சின் டீம். வி கேம்ல இது பண்ணிர மாதிரி. அது நீ சொல்றியா அவன்ட்ட? நீங்க உங்க டீம் வேலைய விட்டு பாருங்க. சும்மா அக்கற மாதிரி வந்துருவாரு. துமுறுதுன்னா அதுங்களுக்கு கேட்டிருக்கவே கூடாது. இன்னைக்கு சவுண்டால பூராமே கொரியன் கேம்ஸ் தான். கொரியன் கேம்ஸ் தான் பேசாம இருக்கேன். ஓ நம்ம இங்க வந்துட்டு பாத்தீங்களா? இப்போ இங்க ஒரு டோர் இருக்குல, அதுக்குள்ள சவுண்டா இருக்கு. உள்ள செம ஹீட்டா இருக்குமா? நாங்க கொரியன் விடுகதைகள் பிளஸ் குவிஸ்லாம் நிறைய கேட்போம். அதுக்கு உங்க ஆன்சர் பண்ணாதான் அந்த ஹாட்டான சவுண்டாக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் நேர்மையா விளையாடுங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு வெளியே வேற வேலையை பாருங்க. உள்ள ரொம்ப சூடா இருக்கும். ஓகே, 2 பேரா உள்ள போணும். அப்ப சரி, ஆரம்பிச்சு போய் ஜேகேவி நானு. ஓகே, நீங்க ஒரே டீம்ல சொன்னீங்க, வேற வேற டீம் சொல்லல? வேற வேற டீமா? ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சு எங்களுக்கு. நாங்க வேற ஒரு டீமா போறோம். உங்க டீம்ல ஒருத்தர், எங்க டீம்ல ஒருத்தர் தானே? இப்ப புரியுது. என்னாச்சு? போனோம்னா வெளியே வந்துட்ட? சுடுதுடா, முடியலடா. அப்ப உள்ள கேமரா டைரக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அது சரிதான், தான் போறேன். அவங்க ரொம்ப நேரமா உள்ள வேற உட்கார்ந்திருக்காங்க. நான் முதல்ல போறேன். இங்க நானும் இங்க இருந்து வரேன். நானே கொரியன் கேம்ஸ்ல புலி. என் கூட போட்டி போட வரான் பாருங்க. உள்ள உங்க டீம் ஆளு ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. இல்ல உள்ள நல்லா வர பண்ணலாம் தான் இருக்கு. அண்ணா எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓ கொதிக்குதுடா இங்க, முடியலடா. இருங்க, சாண்ட் கிளாக்க திருப்புறேன். என்னது இது? வெளில வந்துட்ட. அடுத்த ஆள் வாங்கடா. ஜிமின் உள்ள போடா. ஐயோ அவன் தோத்து போயிடுவானே. கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு, நான் அழகா ஆன்சர் பண்ணிட்டேன். நேத்துக்கு தனியா காயின் சிங்கிங் ரூமுக்கு போயிருந்தே இல்ல, நான் உன்னை பார்த்தேன், கூப்பிட்டேன். ஆனா நீ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்த, அதனால கவனிக்கல. இதே ஆன்சர் வரட்டா மாமே? உனக்கு ஆர்வமா இருந்தா நீ கேளு. எனக்கு ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாது. யாரா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் என்னடா கொஸ்டின்? இடையில டிஃப்ரெண்டான கொரியன் வார்த்தைகள் இருக்கும். அதுக்கு சரியான மீனிங் கண்டுபிடிச்சு தான் சொல்லணும். ஓஹோ, கேள்வியெல்லாம் கஷ்டமா இருக்கு. அப்படியா? ஏன் டீமுக்கு எல்லாமே ஈஸி தான். சப்ப கொஸ்டின் தான் முதலையும். டீம் பேர் லேட்டா சொல்லிட்டேன். இல்லனா மட்டும் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் பாரு. உங்க டீம் பேரை சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க. இது என்ன குழந்தையா? குழந்தைன்ற மாதிரி தலை வெடிக்குதே. பதில் தெரியலையே. வார்த்தை அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்லையே. இந்த காலத்துல போன் அதிகமா யூஸ் பண்றது என்ன பண்றாங்க? கொரியன் வார்த்தைக்கு ஷார்ட் ஃபார்ம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னா ஷார்ட் ஃபார்ம்ல எப்பி அப்படினு போயிடுறாங்க. அந்த மாதிரி क्वेश्चंस தான் கேக்குறாங்க. ஆமா ஆமா, அதனால ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா புரிஞ்சிரும் உங்களுக்கு ஈஸியா. நீங்க சின்ன வயசு பசங்க வர என்ன பார்த்தா சின்ன வயசு மாதிரி இருக்கா என்ன? என்ன இந்த என்ன கண்டுபிடிச்சியா? அது சுடுது வேறடா. ஒரு 2 பேர் போனானுங்களே உள்ள, என்னாச்சு தெரியலையா? அதுலயே அவங்க டீம் ஜிம் ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கான் தெரியுமா? ஐயோ போண்டோம். டெம்பரேச்சர் ஆச்சு குறங்கீங்க. ஏ டீம் எனக்கு இப்ப வேர்க்குது. அதான் ஆன்சர். அதெல்லாம் இல்ல. ஐயோ இல்லையா? அதுல ஏன் என்னடா அர்த்தம்? ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா குழந்தை அப்படி இருக்குன்னு தோணலையே. டேய் சுகா பரா, ட்ரவுசர் கீழ ஒரு பேண்ட், சண்டைக்கு போற மாதிரி இருக்கான்ல. பாத்துடா ஃபர்ஸ்ட் சொல்ல. என்ன கலாய்க்கறியா? எனக்கு கொடுத்த நேரம்லாம் இப்ப முடிஞ்சு போச்சுடா. இன்னும் இங்கே உட்கார்ந்திருக்கேன்னா ஆரம்பம் இருந்த போல இருந்து நீ இருக்க வர.
வாய் திமிர்தான் உனக்குலாம் வாய் திமிர்தான். நாங்க அப்படிதான் கலாய்ப்போம் மண்டையிலே போடுவோம். அவனை தப்பா பேசாதீங்க ஆரம்பிச்சு. டேய் நீ நம்ம டீம்டா. அந்த பயம் இருக்கட்டும். எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கிறீங்க. நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம்? என்னத்துக்கு நல்லா 100 வயசுக்கு மேலே வாழ்வேன்டா. அப்ப சுகாக்கெல்லாம் கெட்டேன்னு சொல்ல வரியா? ஏத்தி விடுறா போறேன் இவன். ரொம்ப சூடா இருக்குல்ல, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வெளியே போடுவோமா? என்னால தாங்க முடியல. ஏன் கருத்து நினைச்சு சொல்லுங்க. அவர் எதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு. ஆமாண்டா, ஹிண்ட் கூட கிடையாதா எங்களுக்கு? நீ கிட்டத்தட்ட கரெக்டா சொன்ன ஆன்சர் ஜங்குக். அப்படி சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு வார்த்தை மிஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன். உள்ள அவங்க என்ன உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி போனா என்ன, ஒன்ன கலாய்க்கிறது தான் இப்ப மேட்ரு. டேய் ஆனா சீரியஸாவே அவங்க பாவண்டா 2 பேரும். வெளியே போகணும். உன்னாலதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே கெட்ட பேர் தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ண சொல்லு பாப்பா, சொல்லுண்ண. லீடரா நான் டீமுக்காக போராடுறேன். அப்ப சுகர் வெட்டி ஆஃபீஸர் சொல்றீங்களா? சேர்ந்துட்டான். அவன் யாராச்சும் ஒருத்தங்க வச்சு சுகாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க அவனை இந்த ஓட்டு ஓட்டுறோம்ல, எங்களுக்கே அதான் ஆசை. விடு, இதெல்லாம் சும்மா பண்ணிக்குதானே. இது ஒரு டூ மச் இன்ஃபர்மேஷன். நான் சொல்ல வந்தேன். என்ன இவனே வந்துட்டான்? அடிக்கடி ஜீவன் சொல்றது என்ன? எப்படி அவுட்டானே? டீம் பேர் சொல்லல. இப்ப சொல்லித்தல வா. இந்த வாட்டி ஒன்னு அவுட் ஆகிரும் பாரு. ஆமா நீ பண்ண மாதிரிதான். எங்க டீம்ல 4 பேர் வரிசை தேய்ச்சிட்டு இருக்காங்க. டீம்ல 3 பேர். நல்ல ஹாட்டா இருக்கே. என் கை எப்படி வரது விட்டுருக்கு பாரு. ஐயோ பாவம். ஜிமி நின்னு உள்ளே தான் உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு ஆன்சர் தெரியாது எப்படியும். உனக்கு என்ன क्वेश्चन இருந்துச்சு? அவனை பத்தி ஒரு क्वेश्चन இருந்துச்சு. அத டக்குன்னு சொல்லிட்டேன். அவனை பத்தியா? கேள்வி கேட்ட உடனே ஒண்ணும் தெரியல எனக்கு. போ, இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறோம் எனக்குமே தெரியலதான். நீ ஜெயிச்சிருவாடா. இதுக்கு என்ன ஆன்சர் எனக்கே தெரியலையே. இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चन கஷ்டம் தானே. அப்ப என்னடா ஈஸியா இருந்துச்சா? ஈஸி தான். உங்க டீம் ஜீவன் தான் டம்மி. ஏய் மரியாதை பேசுடா. உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. தியானம்லாம் இல்ல, தியானம் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப கஷ்டமான क्वेश्चनா இருக்குமா? எப்படி சொல்றது? இவங்க கேக்குற क्वेश्चन கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப சப்பையா இருந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா क्वेश्चन ரொம்ப ஈஸி தான்ப்பா. அப்புறம் எதுக்கு அவன் இன்னும் உள்ளே இருக்கான்? அதுவும் டீமாலோட தரமா அப்படியே ஓ புத்தி தான் அப்படியே இருக்கும். நெஞ்சடிச்சு செத்துறாத. இல்லடா பாயிண்ட் தான் பேசிட்டு இருக்கேனா. நின்னுட்டு பேசு. டக்குனு கேக்குற அப்படி பதில் சொல்றது. நான் அதான் 2 பேர் போனா என்ன பண்றது? ஹிண்ட் கேளு. நான் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். என்ன நீ கேளு, அவங்க சொல்லுவாங்க. டக்குனு கேளுடா, டைம் ஆச்சுடா, என்னால முடியலடா. அது என்ன ஃபானா? ஓ ஃபானா ஃபாரவரா? ஓகே ஓகே இப்பதான் புரியுது. அப்ப என்னவா இருக்கும்? வீரடா அந்த பக்கம் விட்டு எந்திரிச்சு வந்த. அவன் மட்டும் கலாய்ப்பான். விட்டு ப்ரோ. அவன் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான் ப்ரோ. எப்படி விடுறது நான் அவனை சும்மா? இன்னொரு ஹிண்ட் கிடைக்குமா? ஜேகே அவனை சும்மா விட போறது இல்ல. என் பவரை காட்டுறேன். ரொம்ப நேரம் உள்ள உட்காந்து சூடு தாங்க முடியல, அதனால வெளில விட்டோம். இட்ஸ் ஓகே. வேற ஒரு கேம் முடிச்சிட்டு நம்ம திரும்ப அங்க போலாம். ஓகே ஓகே. மானகட்ட குழப்பு. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த மிஷினை வச்சு நீ வேற லாலே அடிக்கணும். அதாவது பஞ்சிங் கேம். இது கேரம் விளையாடுற மாதிரி தான் பண்ண முடியும். ஆமா அப்படிதான் பண்ணணும். ஜே அப்படி பண்றா. சரி நான் ஒரு வீரன்றதை காமிக்கிறேன். கை கால்ல முதல்ல வார்ம் அப் பண்ணிக்கணும். நான் ஆரம்பிக்கிறேன். ஜிம் எவ்வளவு வருது? 792. ஓ பரவாயில்ல, இவ்வளவு அதிகமா இருக்கு. உன்னோட நான் தான் அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால இப்போ என்ன ஜூஸ் குடிக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். நான் இந்த ஜூஸ் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அதில் நுர நிறையா இருக்கு. ஏதாச்சும் கலக்கினா மட்டும் தான் நுர வரும். அதனால நான் அந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா? ஜெஹோப் சும்மா இல்லை, 778 எடுத்திருக்கான். கொஞ்சம் தான் கம்மி. சரி நீ சூஸ் பண்ண ஜூஸ் எடுத்துக்கோ, எனக்கு அதை கொடு. நுர இருக்கிற ஜூஸ் ஜெஹோப்புக்கு, நுர இல்லாதது எனக்கு கொடுங்க. இந்தா மாற்றி வச்சுட்டேன், எடுத்துக்க. அதுதான் மட்டமான ஜூஸாக இருக்க போகுது. அப்படிலாம் இருக்காது. டேஸ்ட் அல்டிமேட். ஓ உனக்கு மூளை இருக்கா? என் ஜூஸ் கேவலமா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லாவே இல்லை. எதையோ கலக்கி கொடுத்தாங்களா? நாங்க நிறைய ரவுண்ட் இருக்கு. போய்மா ஜிம் ஜெஸ்டானே. எனக்கே பெருமையா தான் இருக்கு. என் சைஸை பார்த்து எடை போடாதீங்க, என் புத்தியை பாருங்க எப்படி இருக்குன்னு. யாருக்கு மட்டமான ஜூஸ் வந்திருக்கு? ஐயோ இங்க கொடுங்க. என்னத்தை கலந்தீங்க உள்ள நீங்க? இதுதான் போட்டோம். அப்படியா காமிங்க. அவங்க கலக்கிறதுல சாப்பிடலாம்ல. அடுத்து வீயோ சுகா. என்கிட்ட வீட்டா சேர்ப்போம். ஆமா வீ, நீ ரொம்ப இளமையானவன். அவனை சத்தோ கடிச்சிருவ. சீக்கிரம் போடுறா. யார்ட்ட? ஓ ஓ டேய் 872. எனக்கு இது சீட்டிங் மாதிரி இருக்கு. சீட்டிங்லாம் உங்க டீம் மாதிரி நான் கிடையாது. இதுல பச்சை முட்டை ஒன்று இருக்கு, வேக வச்ச முட்டை ஒன்று இருக்கு. ஏதாச்சும் உடைங்க. என்ன கையெல்லாம் கிளவன் கொடுக்குற மாதிரி ஆடுது? 719. ஓ பரவாயில்ல, சூப்பர் தான். என்ன ஸ்கோர் இவ்வளவு கம்மியா இருக்கு? நீ சீட்டிங் பண்ணிட்டான். சரி போனா போது அல்பாங்க 200 ஆடுறா. ஆமா ஆமா நீ அடி. பாரு இப்போ எங்க வீக் அதே நம்பர் தான் வந்திருக்கு, 872 தான். சரி விடு. முட்டையை கையாலேயே உடைக்கணும். பேசாம தலையில அடிச்சு உடைப்போமா? தலையில அடிச்சு உடைக்கலாமா? இன்னும் நல்லா இருக்கும் தான். சரி நீ உட, நான் உடைக்கிறேன். நான் வெறும் தலையிலே உடைக்கிறேன். போட்டு ஏய் வேணாம்.
சரி விடு வேணாம், யாத்தா வையும் நான் போட்டுக்கிறேன். உடச்சு காமி இப்ப. உடச்சு விட்டான், அவன் மண்டையில ஊத்திருச்சு. அவன் தான் பச்சை முட்டை எடுத்திருக்கான். இதுதான் ஓர ஆடக்கூடாது. நம்ம வேக வச்ச முட்டை. அவனை கிழமை குடுகுடுலாம் கலாய்ச்சிங்க. பாத்தீங்களா அவன் எப்படி பண்ணான்? நீ நம்ம டீமா அவனுக்கு டீமா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? சும்மா சொன்னப்பா அதப்பா. சரி ஏதோ ஒன்று. இப்ப ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் போட்டி. நான் அவுட் ஆனேன்னா அது கண்டிப்பா நான் ஜின்னுக்கு விட்டு கொடுத்துறேன்னு அர்த்தம். அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பாருங்க, அது எவ்வளவு பயம். இல்ல நீ போ, விரலெல்லாம் உன தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க ஊர் மக்கள் தான். ஆரம் 750 வந்திருக்கே. நீ என்ன பண்ண போற ஜின்னு? இருற வாய முடிட்டு. என்னங்க? ஓ, எது மோசமான ஜூஸ்ன்றதை பார்த்துட்டேனே. எனக்கு இந்த ஜூஸ் தான் வேணும். என்ன நீ முடிவு பண்ற? நான் தான் முடிவு பண்ணணும். இவங்க 2 பேரும் இந்த ஜூஸ் ஜூஸ் பண்ணிருக்காங்க. குடிங்க. 362 பாயிண்ட் தான் எடுத்திருக்கானா ஜின்னு? ஏன்டா இப்படி டீம் மனத்தை பறக்க விடுற? இதுல வேற கெத்து காமிச்சுக்கிற. குட்ரா. நீ ஜெயிச்சு உனக்கு ஒழுங்கான ஜூஸ் சூஸ் பண்ண தெரியல. சே, எல்லாம் நஜிபினால தான். அவன் தான் நுரையில ஜூஸ் தான் ஒழுங்கான ஜூஸ்னு சொன்னான். அவன் பேச்சை கேட்டு இப்படி ஆயிடுச்சு பாருங்க. வாவ், இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா? இப்ப சொல்றேன், நல்ல எண்ணங்கள் உள்ள டீமுக்கு தான் நல்ல விஷயம் நடக்கும். நான் முதல்ல கலாச்சதுக்கு என்ன திரும்ப கலாய்க்கிறான். இவன் சிரிக்கிறான் பாரு. தொண்டையெல்லாம் வேற வலிக்குதுடா. தீய எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு தான் கஷ்டங்கள் தேடி வருமா? உன தேடி வந்திருக்கு வருது. இப்ப நம்ம டீமுக்கு நான் போய் ஒரு விடுவு காலத்தை உண்டாக்குறேன். அப்படியா? பாத்துருவோம் வா. நான் தான் உனக்கு போட்டி வர போறேன். அப்ப கண்டிப்பா ஈஸியா தூக்கடிச்சிருவேன். ஆரம் ஜூஸ் நல்லாவே இல்ல. பாருங்க என் ஆட்டத்தை பாருங்க. ஓ 738. இதை விட நான் எப்படி அதிகமா தான் எடுப்பேன். ஏன் ஜங்குக்கு? நம்ம வேணா சுண்டு வரல ட்ரை பண்ணுவோம். புதுசா தான் கண்டுபிடிக்கிறாராமா. பண்ணு. நீ என் பாயிண்ட் எடுத்துட்டியா? ஆமா, அதனால தான். எப்படி சேமா எடுத்தீங்க? அதனால தான் இப்ப சுண்டு வரல பண்ண சொன்னேன். இவன் விரல சின்னது, இவன் எப்படி அடிப்பான்? அத கொஞ்சம் தள்ளி பிடிச்சுக்கோங்க. ஆமா, நீ போய் அடிச்சு தள்ளி விட போறத. ஆமாடா. ஒண்ணும் இல்ல, எங்க டீம் ஜெயிக்க கொஞ்சம் வெறி வந்துருச்சு. கொஞ்சம் கோவமா இருக்காரு. இந்த பில்டப்புக்குலாம் ஒன்றும் கரைசல் இல்லடா. ஓ 839 எடுத்திருக்கான். நான் யாருன்னு காட்டுறேன். இதா நீயா? 777. பரவாயில்லடா. 37 கிட்ட வச்சு அடிச்சா ஒடுக்க அடிக்க முடியாதுன்னு தூரமா வச்சேன். ஓ ஐடியா தான் லூசு மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? தூரமா வச்சு அடிச்சு பார்க்கலாம்ல. தூரமா வச்சு போற பத்தாதுடா. பார்த்து ஜூஸை குடிடா. அவன் வீணா போனவன். மட்டமான ஜூஸை ஒன்று தள்ளி விட்டுருவான் பாத்துக்க. கேவலமான ஜூஸ் ஒன்று தள்ளி விட்டானா? எல்லா பிரான்ஸ் டீம் ஆரம் டீம் தான். அதுக்கு என்ன பண்றது? நாங்க அப்படி பண்ணி விட்டோம். நம்ம விட்டு வச்ச கேம் விடக்கூடாது. ஆமா, அந்த 2வது கேம் ஒன்று இருக்குல்ல. ஜேகே பாவம் தான். அவ்வளவு மோசமான அந்த ஜூஸ் இருக்கு. ஐயோ, என் டீமுக்கு நான் மட்டுமே பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன். ஒழுங்கான ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். அதனாலதான் எல்லாரும் தப்பிச்சிங்க. ஓவரா பில்டப் பண்ணிக்காத. முட்டையெல்லாம் சுகாவா தான் எடுத்தான். வேக வச்ச முட்டை, வேக வைக்காத முட்டை கூட தெரியாது. விரிசல் விழுந்திருக்கும். வந்துச்சுன்னா வேக அட்டி விழுந்திருக்கேன். அதை கூட கண்டுபிடிக்காட்டி நாட்டுக்கிட்டு சாகலாம். வீ மாத்தி கண்டுபிடிச்சான். அப்ப நான் சாகணும்னு சொல்றான் அவன். சாக்க சொன்னா ஹாப்பியா வரும். அவன் வாழ்க்கையில என்ன டிப்ரெஷன்? அப்புறம் ஒரே டிப்ரெஷன் தான். போ, இப்ப நம்ம விட்டு வச்ச கேம் போலாமா? ஆமா, பாதியில நாங்க உள்ள உட்காந்துருந்தோமே. சுண்டு வரலன்னு சொல்லிட்டு கடைசியில நாங்க சுண்டு வரல விளையாடல. அப்ப இந்த வாட்டி நான் மேட்சுக்கு வரேன். நீ வரடா, நீ அவுட் ஆயிடுவ. நான் வேணா. ஒரு வாட்டி நானும் ஜெக்கு நடுவரலே விளையாண்டுட்டோம். போடு ஜெக்கு. ஓ ஜெக்கு, சவுண்ட் மட்டும் தான் உங்க சைடுல இருந்து. டேய் வீ வேணாம்டா. ஆளை மாத்துங்கடா. இதுக்கெல்லாம் வீ சரிப்பட்டு வர மாட்டான். சரி ரைட் விடுங்க. ஜிமினே வாடா வாடா. ஓகே ஜிமினே. 595 உன்னால முடிஞ்சத பண்ணிக்கடா இப்ப. ஓஹோ அப்படியா? அதான் வரேன் இரு. என் பவர் பத்தி தெரியல அவனுக்கு. இந்த வரல அடிச்சா 300 தண்டை எடுத்தேன். நான் 595 எடுத்திருக்கேன். ஜெக்குக்கு எவ்வளவு எடுக்கறான் பார்க்கலாம். பார்க்கலாம். ஐயோ கொடூரமா இருக்கே. நான் அதே எடுத்துட்டேன். 595 எடுத்துட்டு ஓர ஆடிட்டு இருந்தான். நான் 599 எடுத்துட்டேன். அதனால நானே இப்ப ஜூஸ் சூஸ் பண்றேன். எனக்கு இந்த திக்கான ஜூஸ் தான் வேணும். ஓகே, இத எடுத்துட்டு போட்டும். ஆனா ஜேகே சூஸ் பண்ண ஜூஸ் தான் ஒழுங்கான ஜூஸ் இந்த வாட்டி. கடைசியா விளையாண்டது சும்மா ரவுண்ட் தான். பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜின் டீமுக்கு தான். அத இங்க குடு. அப்படி என்னத்த தான் கலக்குறாங்க. ஆக்சுவலி இது என்ன ஜூஸ்? ஐஸ் டீ. ஐஸ் டீ பாத்தீங்களா? சொன்னேன்ல ஜீமினுக்கு என்ன ஜூஸ். பாவமா ஜீமினுக்கு வெங்காய ஜூஸ். வெங்காயம் டேஸ்ட் வருது. இப்போ அந்த கேமை போய் கண்டினியூ பண்ணுங்க போங்க. வாங்க, லெட்ஸ் கோ.